ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா கான்வெக்ஸ் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீம் ஆஃப் லைட் வந்து என்னது, கன்வர்ஜிங் பீம் வந்து கன்வர்ஜிங் பீம். ஸோ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் வந்து கான்வெக்ஸ் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி டைவர்ஜிங் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணும், இப்போ டைவர்ஜிங் பீம்னு வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ டைவர்ஜிங் பீம், ஸோ லைட் வந்து டைவர்ஜ் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ இது கன்வர்ஜ் ஆகுது லைட்டு. ஸோ ஒரு லைட் ரே எப்படி பாஸ் ஆகுது, ஒரு லைட் ரே எப்படி பாஸ் ஆகுது, ஒரு லைட் ரே எப்படி பாஸ் ஆகுது, லைட் லைக் திஸ் அண்ட் லைட் லைக் திஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ இங்கே வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா வேவ் சோர்ஸ் வந்து இப்படி கிடைக்கும். ஸோ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லாமே இப்படி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது வேவ் ஃப்ரண்ட். ஸோ இது என்ன வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த வேவ் ஃப்ரண்ட்டை வந்து என்னன்னு சொல்லணும்னா கான்கேவ் வேவ் ஃப்ரண்ட். கான்கேவ் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு லைட் சோர்ஸுக்கும் என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இஃப் இட்ஸ் அ பாயிண்ட் சோர்ஸ் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். பேரலல் பீமாக இருந்துச்சு அப்படின்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கன்வர்ஜிங் பீமாக இருந்துச்சு அப்படின்னா கான்வெக்ஸ் வேவ் ஃப்ரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். டைவர்ஜிங் பீமாக இருந்துச்சுன்னா கான்கேவ் வேவ் ஃப்ரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு லைட்டுக்கும் என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் வந்து ஆப்வியஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைகன்ஸோட வேவ் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைகன்ஸோட வேவ் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் நியூட்டனோட தியரி என்ன சொன்னாங்க, பார்ட்டிகலாக வந்து லைட் வந்து ப்ராபகேட் ஆகும் அப்படின்னு நியூட்டன் சொன்னார். பட் அதால் இன்டர்ஃபெரன்ஸை டிஃப்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹைகன்ஸ் சேட் லைட் வந்து எப்படி ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா வேவாக ப்ராபகேட் ஆகுது. ப்ராபகேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறத நம்ம ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹைகன்ஸ் வந்து இது எப்படி ப்ரூவ் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இஸ் வாட் யூ கால் அஸ் அ ஹைகன்ஸ் wave theory propagation. Okay, so Huygens வந்து இந்த wave theory propagation எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்றத சொல்லலாம். ஆப்வியஸாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா இந்த வேவ் ஃப்ரண்ட் மூலமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபர்ஸ்ட் வில் ரைட் அபவுட் இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு நான் அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட், every point of wavefront in a light beam act as a source of new disturbance, in surrounding which are called secondary wavelets. This secondary wavelets produces their own wavefront, okay, produces their own, you can write spherical wavefront and the common tangential gives the position of the previous wavefront. Okay, gives the position of the previous wavefront. Okay, so every point of a wavefront in a light source beam act as a source of the new disturbance in surrounding which are called secondary wavelets. So இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சப்போஸ் இப்போ என்னன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு parallel beam of light இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். Okay, so we can say a parallel beam of light like this or ஒரு beam of light வந்து இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் வந்து ஒரு டார்ச் லைட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டார்ச் லைட். இதுலேருந்து லைட் பீம்ஸ் வந்து லைட் ரேஸ் வந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. டார்ச் லைட்லேருந்து இப்படி தானே ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து
ஒரு இதுலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் பாயிண்ட் அது ஒரு பார்ட்டிக்கல். ஸோ இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அது ஒரு பார்ட்டிக்கல், ரைட்? ஸோ இந்த பார்ட்டிக்கலை நான் இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது பிளேன் வேவ் ஃப்ரண்ட், கரெக்டா? ஸோ எவ்ரி பிளேன் வேவ் ஃப்ரண்ட், இப்போது இதுலேருந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்கா? ஸோ இது வந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட். ஸோ இதில் ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும், இதில் ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக லைன் இருக்கும், அதுலேருந்து ஒரு பார்ட்டிக்கல். ஸோ இந்த ஒரு பார்ட்டிக்கலும் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா சோர்ஸ். ஓகே, இது வந்து இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா செகண்டரி வேவ்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமா? ஸோ இந்த செகண்டரி வேவ்லெட்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பெரிக்கல் சோர்ஸாக ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுலேருந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகும், இதுலேருந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகும், இதுலேருந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் இது ப்ரொடியூஸ் ஆகும், இதுலேருந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறம் இந்த வேவ் ஃப்ரண்ட்டினுடைய காமன் டேஞ்சென்ட்டை இப்படி எடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும்னா this common tangent gives the position of the previous wave front. அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட். ஸோ இப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து இந்த இடத்து இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட், இதான் வேவ் ஃப்ரண்ட். ஸோ இதான் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எ வேவ் ஃப்ரண்ட் இன் எ லைட் பீம் act as a source of new disturbance. ஸோ இது வந்து என்னது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ், இது சோர்ஸ். ஸோ இதுதான் புது டிஸ்டர்பன்ஸ். act as a source of new disturbance in surrounding which are called secondary wavelets. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் secondary wavelets. This secondary wavelets produces, இதுதான் வந்து secondary wavelets. This secondary wavelets produces the new spherical wavefront. இது wavefront and the common tangent will give you the position of the previous wavefront. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு புது வேவ் ஃப்ரண்டா? ஸோ இதில் வந்து என்ன இருக்கும், ஒரு செகண்டரி வேவ்லெட் இருக்கும், செகண்டரி வேவ்லெட். இந்த செகண்டரி வேவ்லெட் வந்து ஒரு சோர்ஸ் ஆக்ட் ஆகி அதுலேருந்து ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் காமன் டேஞ்சன்ட் எடுத்தால் நெக்ஸ்ட் பொசிஷன் கிடச்சிரும். அதே மாதிரி இது ஒரு சோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதில் இருக்கக்கூடிய ஒரு வேவ் ஃப்ரண்ட் அதுலேருந்து ஒரு அது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டோட காமன் டேஞ்சன்ட் எடுத்தால் நெக்ஸ்ட் பொசிஷனை கொடுத்துரும். ஸோ ஒரு வேவ் ஃப்ரண்ட் வந்து each and every particle in a wave front is act as a source that will produce the secondary wavelets, and the common tangent of the secondary wavelets will give you the new position of the previous wave front. இதுதான் வந்து இப்படி தான். ஸோ அப்போ இங்கே இருந்த லைட் பீம் வந்து எங்கே ப்ராபகேட் ஆயிடுச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ப்ராபகேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைகன்ஸ் வேவ் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எழுதலாம், இது வந்து இந்த சோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா செகண்டரி வேவ்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி வேவ்லெட்ஸ் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்னு போடுறோம். ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டோட காமன் டேஞ்சன்ட் இதுதான் வந்து காமன் டேஞ்சன்ட். இந்த காமன் டேஞ்சன்ட் அதோட நெக்ஸ்ட் பொசிஷனை கொடுக்கும். ஓகே, ஐ ஹோப் கிளியர் வித் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் light. First we'll write it and then explain about it. When two coherent light waves superpose when two coherent light waves superpose at a point, the resultant intensity at that point is different from sum of the two intensity of individual waves. Sum of the two intensity of the individual wave. Okay, individual waves. This modification in light intensity
this modification in light intensity at the point of superposition, at the point of superposition, at the point of superposition of coherent waves, is called interference of light. Interference of light. Okay, so இதுல வந்து என்ன அப்படின்னா when two first okay coherent waves அப்படின்னா என்னன்னு எழுதிடலாம். so coherent waves அப்படின்னா என்னன்னா coherent waves. so coherent waves அப்படின்னா என்னன்னா which having waves which having same phase, constant frequency, same phase, constant frequency, constant time between two waves. இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா coherent waves. so interference of light அப்படின்னா என்ன இருக்குன்னா, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், we can write say ரெண்டு டைப் ஆஃப் வேவ் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேவ் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகே, இன்னொரு வேவ், ஸோ இது வந்து நான் ஃபுல் இது ஒரு சைன் வேவாக வரையாமல் சைன் வேவில் பாதி மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஒரு வேவ் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இன்னொரு வேவ் இது, ஸோ திஸ் ஒன் மோர் வேவ் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு வேவும் ஓவர்லேப் ஆகும் இல்லையா, மீட் பண்ணோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் போஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த வேவுக்கு ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும் A1, இந்த வேவுக்கு ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும் A2. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இதுக்கு வந்து தனியாக கம்பைன் ஆனதுக்கப்புறம் ரெண்டும் ஆட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நியூ ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும் இல்லையா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சூப்பர் பொசிஷன். ஸோ ரெண்டு வேவும் யூஸ்வலாக மீட் ஆகிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் சூப்பர் பொசிஷன். இது மீட் ஆகும்போது ரெண்டு டைப்பாக ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, இந்த ரெண்டு வேவும் மீட் ஆச்சுன்னா இது ரெண்டு வேவும் ஆட் ஆகி ஒரே வேவாக கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது, இந்த ரெண்டு வேவும் கேன்சல் ஆகி வேவே இல்லாமல் கூட ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து இந்த வேவ் டிஸ்பிளேஸ் ஆகுது, அது Y1 சொல்கிறோம். இந்த வேவ் டிஸ்பிளேஸ் ஆகுது, அது Y2 சொல்கிறோம். இந்த ரெண்டு வேவும் மீட் ஆகும்போது எப்போவுமே ஒரே ஒரு ரோப்பில் சேம் டைரக்ஷனில் வந்து ரெண்டு சேம் டைரக்ஷன்லையோ இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன்லையோ இப்படி மீட் ஆகும்போது அது ரெண்டுமே என்னவாகும்னா ஆட் தான் ஆகும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எழுதுவோம்னா டோட்டல் y would be equal to y1 plus y2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் அடிஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதை வந்து ஜென்ரலாக மென்ஷன் பண்ணுறதுக்கு எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட், ஸோ ஒன் மோர் டைப் ஆஃப் வேவ் நம்ம வரையலாம். சேம் திங், ஒரு வேவ் எப்படி இருக்குது, சே தட் இஸ் y1 அண்ட் அந்த வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து A1. இன்னொரு வேவ் வந்து இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து A2, அதோட டிஸ்டன்ஸ் வந்து Y2. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேவும் பார்த்தோன்னா இப்படி இந்த வேவ் வந்து இப்படி இருக்குது, இந்த வேவ் வந்து பை ஷிஃப்டட், அதாவது 180 டிகிரி ஆப்போசிட்டில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு வேவும் மீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு வேவும் வந்து கேன்சல் ஆகிரும். அதாவது என்னன்னு சொல்லணும்னா தட் would be y1 minus y2, that would be the. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ். ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா வில் ட்ராயர். ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு வேவும் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு வேவ் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும் பெருசாக. ஸோ இந்த இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா A1 plus A2 மாதிரி இருக்கும். இது சொன்னோம் இல்லையா, இது ரெண்டும் கம்பைன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து வேவே இல்லாமல் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஒயராக மட்டும்தான் இருக்கும். இந்த ரெண்டு ஆம்ப்ளிடியூடும் என்ன இருக்கும் அப்படின்னா A1 minus A2 ரெண்டும் கேன்சல் ஆகி 0 ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ், அண்ட் இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.